Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்கான பகுதி 3 சரிங்களா. ஆல்ரெடி பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். எந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். புக்கில் வந்து இருந்து கேட்டுருந்தாங்கன்னா எந்த பேஜ் எந்த ஸ்டாண்டர்டு எல்லாமே கிளியராக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேறு எந்தெந்த டாப்பிக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நம்ம தரோவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. 2011 இப்போ வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே போல் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பும் ஓவராலாக நம்ம முடிச்சிட்டோம். இது அடுத்ததான் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கே நான் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் என்னங்கிறத பார்த்தரலாம் வாங்க. Question பாருங்க. A man purchased a cycle for rupees 600 and sold it for rupees 480. Find the loss percent. ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி ரூபாய் 480க்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் காண்க. 600க்கு வாங்கி 480க்கு விற்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு 120 ரூபா என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, நட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேள்வியை பார்க்கும்போது எவ்வளோ நஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த நஷ்டத்துக்கான சதவீதம் மட்டும் இப்போ நம்ம பார்த்தா போதும் சரிங்களா. அப்போது டேரெக்டாக என்ன பண்ணலாம், 120 600ஆல் வகுத்துட்டு 100ஆல் பெருக்கணுன்னா நமக்கு சதவீதம் கிடச்சிரும். ஏன் 600ஆல் நம்ம வகுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலை வந்து 600க்கு தானேங்க நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ அந்த மொத்த விலைக்கான அந்த நட்ட கணக்கையும் அந்த நட்ட வேல்யூவையும் எவ்வளோக்கு நம்ம வாங்கினோமோ அதையும் வகுத்துட்டு 100ஆல் பெருக்கணுன்னா நமக்கு சதவீதம் கிடச்சிரும். ஒருவேளை 120 எப்படிங்க சொல்கிறீங்கன்னு புரியாதவங்க இதை கவனிங்க. 600 ரூபாய்க்கு வாங்குகிறேன், நான் 480 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எவ்வளோங்க எனக்கு வந்து இதாவது 600 480 போச்சுன்னா 120 தானே. அந்த 120க்கு தான் சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், சதவீதம் கண்டுபிடிக்கணும். 2 0க்கும் 2 0க்கும் போயிடுதுங்க. 1 6 is 6, 2 6 are 12, ஒரு 0 வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ 20%. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 20%. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ ஸ்கூல் 820 ஆர் பாய்ஸ் அண்ட் 60% ஆர் கேர்ள்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஒரு பள்ளியில் 820 மாணவர்களும் 60% மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ பசங்க வந்து 820 பேர் இருக்காங்கன்றதை ஸ்ட்ரெயிட்டாக நம்பராக கொடுத்துட்டாங்க. ஆனால் பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த சதவீதத்தை நம்ம இந்த மாதிரி நம்பராக மட்டும் மாற்ற சொல்லி நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. பெருசாக ஒன்றுமே இல்லைங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ பசங்க வந்து 820, பொண்ணுங்க 60% இருக்கா. மொத்தமாக ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், பொண்ணுங்க வந்து சதவீதத்தில் தான் தெரியும், நம்பர் எவ்வளோங்கிறது தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் பசங்க 820ன்னு தெரியும் சரிங்களா. ஸோ இந்த ஒட்டுமொத்த டோட்டலில் 60% பேர் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 60% மாணவிகள் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 60% அப்போ எது கூட நம்ம பெருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த், ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறவங்க கூட தான் நம்ம பெருக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு எக்ஸ் வச்சுக்கணும் சரிங்களா. இதோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்ட என்ன வச்சுக்கணும், எக்ஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 60% மாணவிகளோட எண்ணிக்கை தெரியணும் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்து கூட நம்ம பெருக்கணும். 60% இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நம்பர் தெரியாது, இது பாய்ஸ் நம்பர் ஓகேங்களா. அப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அந்த சதவீதத்தை நம்ம போக்கணும்னா நம்ம என்னங்க பண்ணலாம், வகுத்தலில் 100 போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஓகே, அப்போ 1 0 1 0 கேன்சல் பண்ணிடுங்க. 3 2s are 6, 5 2s are 10. இதை அடித்து கொடுத்தா நமக்கு இங்கே என்னங்க இருக்குது, 3/5 மட்டும் நமக்கு மிஞ்சுது. ஓகே, இப்போ வகுத்தில் இருக்க 5 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேங்க. அப்போ என்னங்க மாறும், வகுத்தில் இருக்கக்கூடிய 5 இந்த பக்கம் நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 × x + 820 = 5 எக்ஸ்ன்னு நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த 3 நம்ம உள்ளே கொண்டு போகலாங்க. அப்போ 3 × x 3x, 3 × 820 2430
60 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 5x இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த 3x இருக்குது இல்லையா, இந்த 3xை நான் இந்த பக்கம் கொண்டு போகும்போது -3xன்னு வருமா. அப்போ 5xல் 3x போச்சுன்னா மிச்சம் என்னங்க இருக்கும், இங்கே 2xன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த x கூட இருக்கா பெருக்கல்ல 2 இருக்கா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அந்த 2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா எப்படிங்க வரும், இதை மொத்தமாக நான் அழிச்சிட்றேன். கடைசி ஸ்டெப் நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு, 2460 ஈக்குவல் டு 2x இருந்துச்சு. இந்த பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும் இல்லையா. இப்போ 1:2 இங்கே 1:2 2 2 4 3 2 6 0. அப்போ என்னங்க வருது, எக்ஸோட மதிப்பு 1230. ஸோ அப்போது கேர்ள்ஸோட தான் நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். அப்போ கேர்ள்ஸோட கவுண்ட் எவ்வளோங்க, 1230. அடுத்த சம் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா சம் 8th ஸ்டாண்டர்டில் 4வது சாப்டரில் எடுத்துக்காட்டில் அதாவது எக்ஸாம்பிளில் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது எப்போங்க, நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ, அதாவது பார்ட் 2 அந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கி வீடியோவில் இந்த சம் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்முங்க, நல்லா போட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம் நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்துட்டோம். ஸோ இந்த சம்மோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்ட் 2 இந்த சீரீஸ் இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கனாலே இந்த சம் வந்து செகண்ட் சம்மாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்போம் சரிங்களா. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். இன்கேஸ் தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதையும் சேர்த்து ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இஃப் x% ஆஃப் x ஈக்குவல் டு 25 தென் x ஈக்குவல் டு எக்ஸின் x% என்பது 25 எனில் x என்பது டேஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு இதுங்க, என்ன நம்பர்னே தெரில, எக்ஸுங்கிறது இது. இந்த எக்ஸுக்கு ஏதோ ஒரு சதவீதம் போட்டோன்னா அதுக்கு என்ன கிடைக்குதுன்னா 25 கிடைக்கலாம். அப்போ அந்த ஆக்சுவலான எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும், எக்ஸுக்கு ஒரு சதவீதம் பார்க்குறப்போ 25 கிடைக்கிது. அப்போ இந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம அதுக்கான கேள்வி. இது நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுக்கு x% போடணும்னு சொன்னாங்களா, அப்போ x×x% ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னு சொன்னாங்க, 25. இந்த சதவீதத்தை போக்கணும்னா என்ன பண்ணலாம், 100ஆல் வகுக்கலாம். இப்போ என்னங்க பண்ணலாம், இந்த டிவிஷனில் இருக்க 100 அந்த பக்கம் கொண்டு போனால் பெருக்கலுக்கு போகுமா. அப்போ 100×25ங்கிறது என்னங்க வரும், 2500. சரி, இப்போ இந்த x×xங்கிறது என்னங்க எழுதலாம், x² அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரை போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட், ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுத்துருப்போம். இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிட்டு வெறும் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 2500 நம்ம ரூட்டுக்குள்ளே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 25 மட்டும் பார்த்தீங்கன்னா 5×5ன்னு எழுதலாம். 2500 அப்போ 50×50ன்னு எழுதலாமா. அப்போ என்னங்க வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு 50 மட்டும் நமக்கு வெளியே வரும். ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா ஒரு தடவை மட்டும் வெளியே எடுப்போம் இல்லைங்களா. அப்போ இதுக்கான மதிப்பு என்னதுங்க, 50. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 30% ஆஃப் அ 3-digit number is 190.8. வாட் வில் பி த 125% ஆஃப் தட் நம்பர். அப்படியே தமிழில் பார்த்துருங்க, 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125ன் மதிப்பு என்ன. ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ ஒரு 3-digit நம்பர் இருக்குது ஓகேங்களா, XXXன்னு வச்சுக்கோங்க, 3 டிஜிட் நம்பர் இருக்குது. இந்த 3 டிஜிட் நம்பருக்கு 30% நம்ம போடுறோம் அப்படின்னா அதோட மதிப்பு 190.8ன்னு கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே 3 டிஜிட் நம்பருக்கு 125%ன்னு போட்டால் என்ன மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த 3 டிஜிட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் 125% போட்டு அதுக்கான மதிப்பை நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன வேலை தான். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு 30% எடுத்தோன்னா அதோட மதிப்பு 190.8ன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதுங்க, 125% ஈஸியாக போட்டுடலாம். அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்க போகிறோம். இந்த 30%ல் சதவீதத்தை போக்கணும்னா 100ஆல் வகுக்கணுமா, ஒரு ஜீரோக்கு போயிடுச்சுங்க. 3/10 அப்படின்னு இருக்குது. இந்த வகுத்தலில் இருக்கக்கூடிய 10 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல போகும் இல்லைங்களா. சரி, அப்போ என்ன ஆகுனா, இங்கே ஒரு தசம எண், ஒரு டெசிமலுக்கும் இந்த ஒரு ஜீரோவுக்கும் போயிட்டு நம்ம இங்கே என்னவா எழுத போகிறோம், 1908 அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் வகுத்தலில் வந்துடும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 1 3 is 3. இங்கே பார்த்தீங்கன்னா என்னங்க வரும், 6 3s are 18 மிச்சம் 1, 3 3s are 9 மிச்சம் 1, 6 3s are 18. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது, 618.
636. சரி, இப்போ எக்ஸுக்கான மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த எக்ஸ் 636க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 125% போட போகிறோம். சதவீதத்தை தூக்கணும்னா என்ன பண்ணணும், 100ஆல் வகுக்கணும். இதை உட்காந்து ரொம்ப அடித்து கொடுத்துட்டுலாம் இருக்காதீங்க. கீழே 2 முட்டை இருக்கா, மேலே என்ன பண்ண போகிறீங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளியை மட்டும் வச்சுட்டு அப்படியே பெருக்கிடுங்க. அப்போது 636ஐயும் 1.25ஐயும் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் வந்து கிடைக்கும். என்னென்னா 795 புள்ளி பின்னாடி 00 தாங்க வந்திருக்கும். அப்போ இதை விட்டுட்டிங்கன்னா 795 மட்டும்தான் நமக்கான ஆன்சர். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கான லாஸ்ட் கொஷின். இது வந்து ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறையா ப்ராக்டிஸ் செஷனில் இது வந்து வந்திருக்கும். குரூப் 1லேயும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடலே வந்து நமக்கு ரிப்பீட்டடான மாடல் தான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான கொஷின்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. சரிங்களா? சரி, கொஷின் பாருங்கள். 0.07% அப்படிங்கிறதுக்கான மதிப்பு என்ன? அந்த சதவீதத்தை கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், 100ஆல் நேரடியாக வகுப்போம் இல்லைங்களா? சரிங்க, வகுத்தாச்சு. ஆனால் மேலே இருக்க எல்லாமே 777ன்னுல இருக்குது. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட 0.07லங்க இருக்குது. அப்படின்னா இந்த 2 தசம எண் போக்கணும்னா நம்ம எதாலங்க பெருக்கணும், 2 முட்டையால் நம்ம பெருக்கணும். அப்போ எதால், 100ஆல் மேலேயும் பெருக்கணும், கீழேயும் பெருக்கணும். அப்போ என்னங்க வரும், இந்த மேலே பெருக்கினால இந்த 2 புள்ளி வந்து போயிட்டு 7ன்னு கிடச்சிடும். ஆனால் கீழே என்னது, 4 முட்டை சேர்ந்துக்கும். அப்போ 7/10,000. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான பதில். ஸோ இன்றைக்கான மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.